முதல் முயற்சி சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் யூனிட் 1 புக் பை கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். பார்ட் 1 to பார்ட் 4 வரைக்கும் 2 மார்க்கும் எடுத்து போட்டிருக்கேன், 1 மார்க்கும் எடுத்து போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். லெசனை வந்து லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ், பாறைக்கோளம், புவி அகச்செயல்முறைகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். Roman 1, choose the correct answer. Question number 1. This is the rigid outer layer of the earth. Answer C, crust. புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். ஆன்சர் இ, புவி மேலோடு. Question number 2. Dash layer is made up of liquid iron. Answer B, outer core. புவியினுள்ள உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். ஆன்சர் ஆ, வெளிக்கரு. Question number 3. Magma is found in the answer B, mantle. பாறை குழும்பு டேஷ் காணப்படுகிறது. ஆன்சர் ஆ, கவசம். Question number 4. Diastropism is connected to answer D, fold and fault. டயஸ்ட்ரோபிசம் டேஷ் உடன் தொடர்புடையது. மடிப்புகள் மற்றும் பிளவுகள். Question number 5. The movement of tectonic plates is induced by dash energy. Answer B, thermal. புவித்தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆன்சர் ஆ, வெப்ப ஆற்றல். Question number 6. In the Asian period, Gondwana land moved towards dash direction. Answer A, north direction. ஆதியில் கோண்ட்வானா நிலப்பகுதி டேஷ் நோக்கி நகர்ந்தது. ஆன்சர் ஆ, வடக்கு நோக்கி நகர்ந்தது. Question number 7. Many million years ago, India was a part of the super continent. Answer A, கோண்ட்வானா. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஷ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆன்சர் ஆ, கோண்ட்வானா. Question number 8. The movement of plates that creates stress and tension in the rocks causing them to stretch and cracks result in. Answer B, fault. புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆ, பிளவு. Question number 9. Dash refers to a bowl-shaped depression found at the top of the volcano. Answer A, crater. எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஷ் என்று அழைக்கின்றோம். ஆன்சர் ஆ, எரிமலை வாய். Question number 10. The point of origin of an earthquake is called the answer B, focus. புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆ, கீழ்மையம். Problem 2. Match the following. 1. Endogenetic process, volcanic eruption, mantle, sigma, convergent boundaries, subduction zone, earthquake, seismograph, composite volcano, Pacific Ocean. First one, உட்புற செயல்கள், எரிமலை வெடிப்பு. செகண்ட், கவசம், சீமா. தேர்ட் ஒன், இணையும் எல்லை, புவித்தட்டு அமிழ்தல். ஃபோர்த் ஒன், புவி அதிர்ச்சி, நில அதிர்வு அளவைப்படம். ஃபிஃப்த் ஒன், கூட்டு எரிமலை, பசிபிக் பெருங்கடல். Problem 3. Consider the given statement. Question number 1. Mount Fuji is a dormant volcano. இது வந்து 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். மவுண்ட் ஃபுஜி அண்ட் ஜப்பான் 2. செகண்ட் ஒன், மவுண்ட் கிளிமஞ்சாரோ இஸ் ஏ டார்மெண்ட் வால்கனோன்னு கொடுத்துருக்காங்க. டார்மெண்ட் வராது.
extinct or dead volcano தான் கிளிமஞ்சாரோ. அண்ட் தேர்ட் ஒன்றும் சேம் தான். எக்ஸ்டிங்ட் ஆர் டெட் volcano வந்து கிளிமஞ்சாரோ அண்ட் டான்சனியா ரெண்டு வரும். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் மட்டும் ட்ரூ. ஆன்சர் ஏ, சப்டிஷன் 1 இஸ் ட்ரூ. ஃபியூஜி மலை ஒரு உறங்கும் எரிமலை ஆகும். ஃபியூஜி எரிமலை ஜப்பான். கிளிமஞ்சாரோ மலை ஒரு உறங்கும் எரிமலை ஆகும் வந்து தனிந்த எரிமலை தான். கிளிமஞ்சாரோ தேர்டு சப்டிஷனில் தான்சானியோ, இது ரெண்டுமே வந்து தனிந்த எரிமலை தான். ஆன்சர் சப்டிஷன் 1 உண்மையானது. செகண்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட். Magma gushes out when it finds reason interior of the earth contains compressed hot magma. Which of the statements is are true? Answer A, statement and reason are true. பாறை குழம்பு தூவாரம் வழியாக வெளியேறும். காரணம் புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும். ஆன்சரா கூற்று காரணம் இரண்டும் சரி. Question number 3, statement 1. Mountain ranges are formed by the collision of tectonic plates. Statement 2. The movement of tectonic plates is due to the thermal energy from the mantle. Answer D, statement 1 and 2 are true. கூற்று 1. புவித்தட்டுகள் ஒன்றொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கூற்று 2. கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கின்றன. ஆன்சர் வந்து இ, கூற்று 1 மற்றும் 2 சரி. Fourth Roman letter. Answer the following in 1 or 2 sentences. Question number 1. Write a brief note on the various spheres of the earth. The various spheres of the earth are given below. 1. The lithosphere is the solid outer part of the earth. The atmosphere is a thin layer of gases that surrounds the earth. Third, the hydrosphere is the watery part of the earth's surface, including oceans, rivers, lakes, and water vapor. The biosphere is the layer of earth where life exists. Second one, mention the layers of the interior of the earth. The structure of the earth's interior is divided into 3 layers, namely the crust, the mantle, the core. உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஏதோ 1 மார்க் கேட்டால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. Crust is the outer layer of the earth where we live. The major elements of crust are silica and aluminum, and thus it is termed as soil. Mantle is the interior part beneath the crust. The major elements of the mantle are silica and magnesium, and hence it is also termed as sigma. The core is the innermost and hottest layer of the earth. It is composed mainly of nickel and iron. Hence it is called knife. Question number 3. What is pedosphere? The pedosphere is part of the lithosphere made up of soil and dirt. It exists at the interface of lithosphere, atmosphere, hydrosphere, and biosphere. Question number 4. Define plate tectonics. The lithosphere is divided into a number of huge slabs of rocks called tectonic plates. These tectonic plates are divided into major and minor plates. These plates float independently over the mantle. Collisions of these plates produce mountain ranges and other irregular surface features, both on land and the ocean floor. This phenomenon is called plate tectonics. Question number 5. Write a note on fold and fault. Due to lateral compression forces, the plates are forced to move upwards and downwards. This is called folding. The movement of plates also creates stress and tension in the rocks, causing them to stretch and crack. This is called faulting. Question number 6. What is tsunami? The word tsunami is a Japanese term meaning harbor waves. It is adopted to describe large seismically generated sea waves caused by earthquakes,
submarine explosion and landslides. These waves travel at a great speed more than 500 km per hour and the length of waves exceeds 600 km. These waves reach to a height of more than 15 meters near the seashore and are capable of causing destruction along the coastal area. Seventh one, what is a volcano? Mention its major components. A volcano is vent or an opening on the surface of the earth crust through which hot, solid, liquid, and gaseous material, magma, erupt out to the surface from the earth's interior. Its major components are magma chamber, vents, and volcanic cone. Question number 8. What is an earthquake and how it occurs? Earthquakes are generally caused by the sudden vibration in the Earth's crust. This vibration spreads outward in all directions as waves from the source of disturbance. The point of origin of an earthquake is called focus. Hypocenter, which generates a series of electric waves. Epicenter is a point on the Earth's surface that lies directly above the focus. The impact of the earthquake is felt the most at the epicenter. Question number 9. What are seismic waves and mention its type? Earthquakes generate seismic waves. The nature, force and speed of these seismic waves depend on the nature of the medium through which it passes. Accordingly, there are three major types of waves. There are primary or P waves, secondary or S waves, and surface waves or L waves. Roman 10. Write about the Pacific Ring of Fire. Question number 1. 1. Most earthquakes and volcanic eruptions don't strike randomly but occur along the plate boundaries. One such area is the Pacific Ring of Fire. Here the Pacific plate meets many surrounding plates. The Ring of Fire is the most seismically and volcanically active zone in the world. நிறைய பேர் 2 மார்க்ஸ் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.